சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்து அடுத்த கணமே இன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கைது, அதாவது அந்த ஃபெலிக்ஸ்ன்றவரை வந்து கைது செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பல நூற்றாண்டு காலமாக பெண்ணினம் வந்து இந்த பெண்கள் சமூகம் வந்து தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாமே தன்னுடைய மனசுக்குள்ள கனவா மட்டும் வச்சுட்டு, என்னுடைய பாட்டி காலத்துலலாம் வந்து படிச்சுட்டு கல்வி அறிவு பெற்று அதாவது வழக்கறிஞரா, மருத்துவத்துறையில, அப்புறம் டீச்சரா, பைலட்டா, நிறைய தொழில வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு அந்த கனவுகள் கனவாகவே இருந்த சூழ்நிலையில இடைப்பட்ட காலத்துல ஐயா காமராஜர், கக்கன், ஜீவா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெண்ணினத்தை மீட்டு பெண்களுக்கு சுதந்திர இந்தியாவில் விடுதலை, அடிமை கட்டுக்கிற இருந்த பெண்களை வந்து மீட்டு கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு எல்லாருமே ஒரு பொசிஷன்ல எல்லாருமே உயர் பதவியில இன்னைக்கு அறிவு சார்ந்து உடல் வலிமை சார்ந்த துறையில வந்து இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து பெண் குழந்தைங்க எல்லாம் வந்து பிறந்தாங்கன்னா கள்ளிப்பால் ஊத்தி பெண்களை வந்து சாகடிப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த பெண்கள் வந்து பிறந்தா அது வந்து ரொம்ப பாரம், அவங்கள வந்து வளர்த்து ஆளாச்சுனால அவங்களுக்கு வந்து பண செலவு வந்து பாரம்னு சொல்லி கோழி குஞ்சுகளை சாகடிக்கிற நெற்பயிர்களை போட்டு கொத்து கொத்தா சாவடிச்ச பெண்ணினத்தை இன்னைக்குதான் கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு மீண்டு வெகுண்டெழுந்து இன்னைக்கு எல்லா துறையில சாதிக்கிறாங்க. இப்படி வளர்ந்து வர இந்த பெண்ணினத்தை வந்து திடீர்னு இது போல இழிவான சொல்ல சொல்லி பாலும் கழுத்துல மீண்டும் எங்களை போய் தள்ளுறீங்க. நான் என்ன சொல்லனா, சவுக்கு சங்கர் வந்து இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வகத்தில தானே பிறந்திருப்ப, நீயும் ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து தானே வந்திருப்ப, உன் வீட்லயும் உன் அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அத மனசுல அது வந்து நீங்க யோசிச்சு பார்க்காம நீங்க வந்து ஒரு ஊடகன்ற பெயர்ல நீங்க பேசுறீங்க. சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து காவல்துறையில அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் யாருக்காவது தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாயால கூட சொன்னதில்ல. அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை சீண்டிட்டு தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அவர் வந்து வெறும் தியாகம் பண்ணிட்டோ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோ அவர் வந்து பணி நீக்கம் பணியில இருந்து வெளியேறி வரல. அந்த ஆளே வந்து பெண்கள் கிட்ட தவறான முறையில வந்து நடந்துட்டு காவல்துறை அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டு தூக்கி வெளியே எறிஞ்சாங்க. நீ வெளியே வந்து சமூக ஆர்வலர்ன்ற பெயர்லயும் பத்திரிகையாளர்ன்ற பெயர்ல சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த யூடியூப், அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் ஊடகவியலாளர்கள் சிறந்தது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்துக்கு தான் வந்து அறமும் நேர்மையும் இருக்கும். அந்த அறத்தையும் நேர்மையும் கெடுக்கும் வகையிலையும் சிதைக்கும் வகையிலையும் யூடியூபர் சவுக்கு சங்கரும் அவர் பேசின அந்த பேச்சை வந்து ரெட்ஃபிக்ஸ்ல இருந்து வெளியிட்ட ஃபெலிக்ஸ் என்றவனும் தவறா வந்து சித்தரிச்சு இந்த ஊடகத்தோடைய நற்பெயரை வந்து கெடுத்திருக்கிறாங்க.